இதுக்கு பேர் லக்கா இல்லை சிவகார்த்திகேயனோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பரிசா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட்டே கூட வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு பராசக்தி படம் அவர் கரியரில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்படுது. அதனால தான் இந்த ஒரு கதையை அவரோட 25வது படமாக அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் இந்த ஒரு பராசக்தி படம் ஓகே ஆனாலும் இந்த ஒரு பராசக்தி படம் ஃபஸ்ட்டு புறநானூறு அந்த ஒரு டைட்டிலில் சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை. இந்த ஒரு படம் வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து சுதா கோங்கரா அவர்கள் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டை நிறைய பேருக்கு நரேட் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணலை. இருந்தாலும் இந்த ஒரு படத்தை வந்து எஸ்கே அவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஒரு படமானது SK25 இது வரைக்கும் பார்க்கப்பட்ட இந்த ஒரு படம் இப்போ பராசக்தி சொல்லிட்டு டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு டீசர் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எப்பயும் போல் அந்த ஒரு 60s 70s பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஷாட்லேயே பச்சைப்பாஸ் கல்லூரியை தான் காட்டுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த கல்லூரியில் நடக்கிற சம் விஷயங்களை தான் இந்த ஒரு படமாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கூற்றுகளில் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு புறநானூறு டீசரோட இந்த ஒரு டீசரை ஒப்பீடு பார்க்கும்போது ஒரு 2-3 சில விஷயங்கள் வந்து ஒற்றுப்போது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு வகையாக அந்த ஒரு டீசரில் வந்து துல்கர் சல்மான் பேர் வரும்போது அங்கே வந்து ஒரு பிஸ்டல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ட்ரெயின் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஜெயம் ரவி அவர் வந்து பேரை மாற்றிட்டார், ரவி மோகன் அவரை காட்டும் போதும் அவர் கையில் ஒரு பிஸ்டல், அதே சமயத்தில் அவர் பேக்ட்ராப்லுமே ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட துல்கர் சல்மான் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் ரவி மோகன் வந்து இந்த ஒரு படத்தில் பண்ணுற சொல்லி நிறைய பேர் தெளிவாக தெரியுது. அதே மாதிரி விஜய் வர்மா பண்ண வேண்டிய கேரக்டரை இந்த பக்கம் அதர்வா இந்த ஒரு படத்தில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நஸ்ரியா பண்ண வேண்டிய கேரக்டரை இந்த பக்கம் ஸ்ரீலீலா பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஒரு ஸ்டார் கேஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டார் கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரீப்ளிகேட் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி சூர்யா பண்ண வேண்டிய அந்த ஒரு புறநானூறு படத்தோட ஹீரோ கேரக்டரை மெயின் லீடு கேரக்டரை இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து பண்ணுறாரு. ஸோ சூர்யா எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு பேங்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை சிவகார்த்திகேயன் கொடுப்பாரா சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாருக்கும் எழுந்திருக்கு கூட எடுத்துக்கலாம். ஓவராலாக இந்த ஒரு பராசக்தி டீசரை பார்க்கும்போது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே சுதா கோங்கரா கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு மேக்கிங், என்ன மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்டர்ன் ஒரு ஃப்ரேம்ஸாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு மேக்கிங்காக தான் இந்த ஒரு டீசர் வீடியோலுமே அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு படமும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விஷுவலாக அவங்க யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸும் சரி, அதே சமயத்தில் அந்த லைட்டிங்கும் சரி ரொம்பவே சூப்பராக கூட எடுத்துக்கலாம். அதை தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். அதுக்கு காரணம் அவரோட 25வது படம். ஒன்ஸ் இந்த படத்துக்கு முன்னாடி அமரன் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணதுனால அவர் வந்து டயர் 1 அந்த ஒரு கேட்டகரி ஆக்டருக்கு அவர் வந்து உயர்த்திட்டு போச்சு. ஸோ ரஜினி, விஜய், அதுக்கப்புறம் அஜித், அதுக்கப்புறம் கமல் இவங்க 4 பேருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லி அவர் நிரூபித்து காமிச்சிருந்தார். அதனால தான் புறநானூறு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் உள்ள படத்தை சிவகார்த்திகேயனால் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் அந்த படம் இப்போதைக்கு பராசக்தியாகவும் மாறி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோன்னா இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவராலாக இந்த ஒரு பராசக்தி டீசர் டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல வரவேற்பதாக கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு யங் லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை தாண்டி ரவி மோகன் அவரோட கேரக்டர் இந்த ஒரு படத்தில் ஒரு வில்லனாக தான் இருக்கும். அவரோட லுக்குமே இந்த ஒரு படத்தில் சும்மா ஒரு ரக்கடாக ஒரு பயமுத்துற ஒரு கேரக்டராக கூட எடுத்துக்கலாம். பார்த்ததுக்கு அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டரை ஒரு வேட்டையாடுற ஒரு கேரக்டராக இந்த ஒரு ரவி மோகன் கேரக்டர் இருக்கும் சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை தாண்டி அதர்வாவோட லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலாவோட லுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக பீரியாடிக் படம்னால எல்லாருமே அந்த ஒரு பீரியாடிக் லுக் ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு பராசக்தி டீசர் SK ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு SK25 ஆன இந்த பராசக்தி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அமரனை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்குமா இல்லையா நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோன்னா, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருந்தாலும் சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரி புறநானூறுன்ற ஒரு படம் வந்து கைவிட்டு போனது அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திருக்கலாம். பட் இந்த ஒரு படத்தை தாண்டி அவர் இன்னொரு படமாக சூஸ் பண்ணது தான் கார்த்திக் சுப்புராஜோட ரெட்ரோ. ஸோ அதனால் ரெட்ரோவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இருந்தாலும் சூரரை போற்று மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த சுதா கோங்கரோட ப்ராஜெக்டான புறநானூரை அவர் ஓகே பண்ணிவிட்டு ஏதோ சம் ரீசன்ஸ்னால மட்டும்தான் அந்த படத்துலேருந்து அவர் வெளியே போயிருக்காரு. அதனால தான் அந்த படம் சூர்யா, துல்கர் சல்மான், நஸ்ரியா, அதுக்கப்புறம் விஜய் வர்மா இவங்க கிட்டேருந்து போய் அப்படியே இந்த பக்கம்
சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதுக்கப்புறம் அதர்வா, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா இவங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கு. பட் ஆனால் அந்த 2 படத்துக்கு ஒற்றுமையான ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ் தான். அந்த ஒரு படத்துக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருந்தார். அந்த ஒரு டீசர் வீடியோலையுமே அவர் ஒரு பேங்கரான ஒரு தீம் மியூசிக்காக தான் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு பேங்கரை தான் இந்த ஒரு பராசக்தி டீசருக்கும் அவர் கொடுத்துருக்காரு கூட நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஓவராலாக ஜிவி பிரகாஷ் அவரோட ஒர்க்கை அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் இந்த ஒரு படம் பராசக்தி 25வது படம் சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த